ஆல் வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 12th தமிழ், அதாவது பொது தமிழில் கவர் ஆகக்கூடிய 2 லெசன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது வந்து தமிழ் மொழியின் நடை அழகியல் அப்படிங்கிற அந்த லெசனும், அடுத்தது பார்த்தீங்கன்னா இலக்கியத்தில் மேலாண்மை அப்படிங்கிற இந்த 2 டாப்பிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே உங்களுக்கு எதில் கவர் ஆகுது அப்படின்னா, இப்போ நியூ சிலபஸில் டிஎன்பிசியில் உங்களுக்கு தமிழின் தொன்மை, அதே போல் தமிழின் வளர்ச்சி அப்படின்னு நம்ம வந்து 3 டாபிக் பார்த்துருப்போம். நம்ம டெஸ்ட் நம்பர் 4 தமிழின் சிறப்பு நம்ம டெஸ்ட் நம்பர் 4 எழுதிக்கிட்டு இருக்கோம் நம்ம பேட்ச்ல. தமிழின் சிறப்புல உங்களுக்கு கவர் ஆகக்கூடிய சிலபஸ் பாத்தீங்கன்னா 12th வந்து 2 லெசன்ஸ் கவர் ஆகுது. ஒன்னு தமிழ் மொழியின் நடை அழகியல் மற்றும் இலக்கிய மேலாண்மை. இது ரெண்டும் நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு, தமிழ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. நீங்க அந்த தமிழ் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷன் வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம டேரக்டா கிளாஸ்க்குள்ள போகலாம். தமிழ் மொழியின் நடை அழகியல். ஸோ இதோட ஆசிரியர் பாத்தீங்க அப்படின்னா தி.சு. நடராசன் அப்படிங்கறதா தமிழ் மொழியின் நடை அழகியல். இது வந்து 12th உங்களுக்கு கவர் ஆகுது. நியூ புக்ல இருக்கக்கூடிய 12th பொது தமிழ்ல இருக்கக்கூடிய லெசன். சரிங்களா? சோ இதோட ஆசிரியர் வந்து தி.சு. நடராஜன். சரி, இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தமிழ் மொழியின் நடை அழகியல். இந்த லெசன் ஃபுல்லாவே என்ன சொல்றாங்கன்னா, இந்த அழகியல் அப்படிங்கிறது தமிழ் மொழியில எப்படியெல்லாம் வந்துச்சு, அப்ப அந்த அழகியல் சார்ந்த பரிமாணங்கள் என்னென்ன, என்னென்னலாம் அந்த அழகியலுக்குள்ள நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தா, மொழிகள் வந்து அதுக்குள்ள வருது, மொழிசார் வருது, அதுக்கப்புறம் அது வந்து ஒரு கலை முழுமை அப்படின்னு சொல்றாங்க. சோ என்னென்னலாம் ஒலி கோலங்கள், இந்த மாதிரியான ஒவ்வொரு, அதாவது ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டா அதுல முக்கியமா இருக்கிறது மொழி, அடுத்தது பாத்தீங்கன்னா ஒலி. சோ இந்த மாதிரி அந்த மொழிக்கு முக்கியமா இருக்கிறது ஒலி. இந்த மாதிரி ஒவ்வொரு தனித்தனியான ஃபீல்ட பத்தியும் இந்த லெசன்ல வந்து டீல் பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பேரண்டத்தின் செய்தி. இந்த பேரண்டம் நம்மளுக்கு கூற வருவது என்ன அப்படின்னா அழகு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அழகு வந்து எப்படி, எது மூலியமா நம்மளுக்கு கொண்டு வரப்படுது அப்படின்னா, பேரண்டத்தின் அழகு எது மூலியமா நம்மளுக்கு கொண்டு வரப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கியம். இலக்கியமாக தான் நம்மளுக்கு வந்து வருது. அப்ப அந்த இலக்கியத்துல அந்த அழகு வந்து எப்படி எல்லாம் சொல்றாங்கன்னா, உண்மையுமாய் ஒளியுமாய் எதை கொண்டு வராங்கன்னா, உணர்ச்சியையும் உணர்வையும் கொண்டு வராங்க, அதே போல அறிவையும் கொண்டு வராங்க. சோ கவர்ந்து அது எல்லாமே இந்த உணர்வு. இப்ப ஒரு இலக்கியத்தை படிச்சோம்னா அதுல நம்மளுக்கு அறிவு, அதுல அவர் என்ன கூற வராங்க அப்படிங்கிற அந்த கருத்து நம்மளுக்கு தெரிய வருது. சோ அதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது அறிவு, அது நம்ம உணர்வு பூர்வமா நம்மளுக்கு கலக்குது நம்மளோட உணர்வுல. சோ அப்ப அறிவையும் உணர்வையும் இரண்டையும் நம்மளுக்கு கலந்து, எதுல கலக்குது, உயிரில் கலக்கும் அந்த ஆற்றல் உடையதுதான் வந்து அந்த அழகு, அந்த மொழி, அந்த இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வரலாறு, இதுதான் வரலாறு அப்படின்னு தெரியாத காலத்துக்கு முன்னத்துல இருந்தே நம்மளுக்கு தொடக்கமா தோற்றமா இருக்கிறது வந்து என்னன்னா சங்க இலக்கியம். சோ வரலாறுக்கு முந்தைய காலத்துல தோன்றிய இலக்கியங்கள் அப்படின்னு பார்த்தா சங்க இலக்கியங்களை சொல்லலாம். சோ அந்த சங்க இலக்கியத்துல சில அழகியல் வந்து குறிப்பிடுறாங்க. சோ அது என்னென்ன அழகியல் அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாக்குறது மொழிசார் கலை. இப்ப இந்த அழகியல்ல ஒரு பிரிவா நம்ம பாக்குறது மொழிசார் கலை. அப்ப அந்த அழகியலை உருவாக்குவதற்கு எது வந்து நம்மளுக்கு பேஸ்மெண்டா இருக்கு, இந்த அழகியல் உருவாகிறதுக்கு எது வந்து தளமா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம். ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதுதான் தமிழ்ல தோன்றிய முதல் இலக்கணம் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இந்த தொல்காப்பியம் தான் வந்து இந்த அழகியல் உருவாகிறதுக்கு, அதாவது தமிழ் மொழியோட நடை அழகில் நம்ம எழுதக்கூடிய அந்த தமிழ் மொழியை நம்ம எழுதுறோம் இல்லையா, அதுல பண் யூஸ் பண்றோம், எதுகை, மோனை, இந்த மாதிரி பல இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். அதே போல அணிகள் வந்து அதை அழகு கூட்டி வர்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். அப்போ எது வந்து நம்ம தமிழ் மொழி நடைய அழகுபடுத்துறதுக்கான அந்த அழகியல் வந்து உருவாகிறதுக்கு எது பேஸா இருந்துச்சு, காரணமா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம். அடுத்தது இலக்கியத்தையும் மொழியையும் ரெண்டுமே ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் தான் வந்து தொல்காப்பியம். இது தொல்காப்பியத்துக்கான ஒரு டெஃபினிஷன். அப்ப தொல்காப்பியம் அப்படின்னா அது நம்ம என்ன டெஃபினிஷன் கொடுக்கலாம், இலக்கியம் மற்றும் மொழியை ஒரு சேர பேசுகின்ற இலக்கணம் வந்து டாஸ் அப்படின்னு கேட்டா அது வந்து இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்டா தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி எழுத்தும் சொல்லியும் பிரிக்க முடியாதோ, இப்ப அந்த எழுத்துக்கான அந்த சொல்லுல வந்து என்ன இருக்கும், எழுத்துக்கள் சேர்ந்ததுதான் நம்ம சொல்லுன்னு சொல்லுவோம். அதே போல செய்யலையும் ஓர் உள்ளமையா தொல்காப்பியம் வந்து கூறுது. அப்ப செய்யலையும் எதா கூறுது, ஒரு உள்ளமைப்பாக. அப்போ அந்த செய்யுள் வந்து ஒரு அதுக்குள்ளேயே வந்து கட்டமைப்பா வந்து அதிலே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த செய்யுள் அப்படிங்கிறது ஒரு உள்ளமைப்பு அப்படிங்கிறத வந்து எந்த நூல் வந்து தெளிவுபடுத்துது அப்படின்னா தொல்காப்பிய நூல் வந்து நம்மளுக்கு தெளிவுபடுத்துது. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது பேசுறவனா இருக்கட்டும் இல்ல வந்து கேட்கப்படுபவரா இருக்கட்டும், இந்த 2 பேருக்குமே ஒவ்வொருக்கும் தனிப்பட்ட சூழல்கள் இருக்கும். அப்ப அந்த சூழல்களை பேசும்போதும் நம்ம கேட்கும் போதும் தனித்தனி சூழல்கள் வந்து ஏற்படும். அப்ப அந்த சூழல்களை ஒன்று சேர்த்து அந்த வரலாற்றுக்கு முழுக்க எதுதான் வந்து கொண்டு போகுது அப்படின்னு பார்த்தோம்னா மொழி தான் வந்து ஒரு தலைமையிலிருந்து இன்னொரு தலைமைக்கு கொண்டு சேர்க்குது. அடுத்து பாத்தீங்கன்னா இலக்கியத்திற்கு ஒரு சிறப்பு தன்மை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சிறப்பு தன்மைனா,
இந்த மொழிசார் அப்படிங்கிற அந்த கலையை வந்து இலக்கியம் மூலியமா தான் நம்ம வந்து கொண்டு போறோம். அப்ப இலக்கியத்துக்குன்னு ஒரு சிறப்பு தனித்தன்மை இருக்கு. அந்த இலக்கியம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மொழிசார் கலையை தனக்குள்ள தக்க வச்சு தனித்துவம் வாய்ந்ததா அதை வந்து மற்றவங்களுக்கு காட்டி அதை ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கொண்டு செல்லுது. ஸோ அதுதான் வந்து இதோட சிறப்பு தன்மை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கவிதைத்தனம் அல்லது இலக்கியத்தனம் அப்படிங்கிறது பேசப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல இலக்கியத்துல வந்து நம்ம இலக்கியம் எப்படி எழுதுவோம், கவிதையோ எழுதுவோம், இல்லைன்னா வந்து ஒரு இலக்கணமா எழுதுவோம். அப்ப இந்த கவிதைத்தனம் அல்லது இலக்கியத்தனம் வந்து இந்த இலக்கியத்தில் வந்து பேசப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கான கலைச்சொற்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு அது எளிய மொழிபெயர்ப்புலையும் நம்ம வந்து இது பார்த்துக்கணும். இது நம்மளுக்கு கிராமர்லையும் இருக்கு. அப்போ இலக்கியத்தனம் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங், கவிதைத்தனம் அப்படின்னா கவிதை அப்படின்னா நம்ம போயம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பொயட்டிக்கல்னஸ் அப்படின்னா கவிதைத்தனம். இதுக்கான தமிழாக்கம் வந்து இதுதான். இப்போ பொயட்டிக்கல்னஸ் ஆங்கில மொழி வார்த்தையை கொடுத்து அதுக்கு தமிழாக்கம் என்னன்னு கேட்டாங்கன்னா கவிதைத்தனம் அப்படின்னு எழுத தெரியணும். அதே போல இலக்கியத்தனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இலக்கியம் அப்படின்னா லிட்ரேச்சர்னு சொல்லுவோம். அப்போ லிட்ரரினஸ் அப்படிங்கிறது இலக்கியத்தனம். இந்த தனம் அப்படிங்கிறத பின்னாடி வந்து சேர்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதனால் இது வந்து தமிழாக இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம பேசக்கூடிய இந்த தமிழ் நடையின் அழகியலாக இருக்கட்டும் அது வந்து எது சார்ந்ததாக இருக்குது, மொழி சார்ந்த கலையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கலை முழுமை அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கியத்தின் பயன் பற்றி தமிழ் இலக்கிய மரபில் அழுத்தமான கருத்து உண்டு. அப்போ தமிழ் இலக்கிய மரபில் எதை பற்றிய அழுத்தமான கருத்து வந்து எல்லா இலக்கியத்திலையும் பதிவிட்டிருக்காங்க அப்படின்னா அந்த இலக்கியத்தின் பயன் என்ன, அதை நம்ம எதுக்காக படிக்கணும். நம்ம அறநூல்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ திரிகடுகமா எதுக்கு படிக்கிறோம், அதே போல் வந்து நற்றினையா நன்னு அதே போல ஆத்திச்சூடியர்கள் ஔவையார் பாடல்களாக இருக்கட்டும். ஸோ அப்போ எல்லாமே எதுக்காக படிக்கிறோம் அப்படிங்கிறத அந்த பின்னாடி ஒரு கருத்து வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதோட பயனை தெரிஞ்சுதான் அந்த இலக்கியத்தை நம்ம வந்து படிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு இலக்கியத்திலும் நம்மளுக்கு என்ன தெரிய வருது, கலை முழுமை அப்படிங்கிறது தான். அப்போ ஹோலாக வந்து நம்மளுக்கு அது படிக்கிறனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு முன்னையே அந்த இலக்கியத்தில் சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அறம் பொருள் இன்பமாகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு உயர்ந்த குறிக்கோளை வந்து ஒவ்வொரு அறநூல்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு இலக்கியமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு உயர்ந்த குறிக்கோளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக தான் அந்த இலக்கியம் வந்து எழுதப்படுது. ஸோ இதனால இது வந்து இந்த எழுத்து முறையே அப்படிங்கிறது ஒரு முழு வடிவமாகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் சார்ந்த கருத்து நிலைகள் அது வந்து கருத்து கலை உருவாகத்தின் போதே சரிவர இணைந்திருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியுள்ளது. அப்போ இப்போ நம்மளுக்கு மாடர்னைஸ் டெக்னாலஜியில் என்ன ஆயிடுச்சு, அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் நிலையும் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ அதையுமே இப்போ வந்து இலக்கியத்தில் வந்து நம்ம வந்து கலந்து தான் அதை வந்து படிக்கிறோம். இப்போ இப்போ புதுசாக இப்போ நம்ம படிக்கிறது எல்லாமே வந்து அறிவியல், அதாவது இப்போ மாடர்னைஸ் டெக்னாலஜியில் எப்படி வந்து அறிவியலை கொண்டு செல்றாங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு நம்மளுக்கு இலக்கியத்தில் நம்ம படிக்கிறோம். அதையுமே நம்ம வந்து இப்போ ஒரு கவிதையாக எழுதுறோம், ஒரு எழுதுறோம், ஒரு பாடல் வரிகளா நம்ம வந்து எழுதுறோம் இப்போ இருக்கக்கூடிய நவீன அறிவியலை. அப்ப அந்த அறிவியல் சார்ந்த கருத்து நிலைகளும் கலை உருவாக்கத்திற்கு ஒரு காரணமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கலை முழுமை அப்படிங்கிறதுக்கான ஒரு தமிழாக்கம் அப்படிங்க, அதாவது ஆங்கில வார்த்தை என்னன்னா ஆர்டிஸ்டிக் ஹோல். ஸோ அதன் தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கலை முழுமை. ஸோ இந்த மாதிரியான இந்த ஆங்கிலத்தில இருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்க இந்த வார்த்தைகளையும் நம்ம பார்த்துக்கணும். அது வந்து நம்மளுக்கு இலக்கணத்திலையும் கேட்பாங்க. அப்ப நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த லெசன்ல இருந்து நம்ம தெளிவா பார்த்துக்க போறோம். அடுத்து சங்க இலக்கியத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அகத்திணை இருக்கு புறத்திணை இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த அகம் மற்றும் புறம் சார்ந்த பாடப்பொருளாக வடிவமைத்துள்ளது தான் இந்த சங்க இலக்கியம். அப்போ அதுல இருந்து நம்மளுக்கு என்னதான் கிடைக்குது, ஏதோ ஒரு நல்ல கருத்து வந்து ஒவ்வொரு இலக்கியத்துல இருந்தும் நம்மளுக்கு கிடைக்குது. அதே போல ஐந்திணைகளை பத்தி பேசுறாங்க. ஸோ தொல்காப்பியம் வந்து தொல்காப்பியத்துல அதன், இது வந்து அகன் கிடையாது அதன் ஐந்திணைகளை பேசுகிறது தொல்காப்பியம். அப்ப அகம் புறம் அதே போல வந்து 5 திணைகள் இது எல்லாத்தையுமே தான் அந்த தொல்காப்பியம் அப்படிங்கிற அந்த நூல் வந்து நம்மளுக்கு எடுத்துரைக்குது. அப்ப இது வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் ஹோலா இருக்கு. அப்ப முழுமையான ஒரு வடிவமா இருக்கு. அதுல இன்பம் பொருள் அதே போல அறம் ஆகிய அறிவியல் லட்சிய பொருட்களோட இது வந்து ஒரு மெய்யமாவே இப்ப எய்ம் என்ன ஒரு இதை நம்ம எழுதுறோம். ஸோ அதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்க்கணும். இன்பமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும். அப்போ திருக்குறள் எடுத்துக்கிட்டா ஒவ்வொன்றுக்கும் நம்மளுக்கு தனித்தனி அதிகாரம் இருக்குது. அப்போ இது எல்லாமே ஒரு அறக்கருத்தை வந்து நம்மளுக்கு வலியுறுத்துறதா இருக்குது. அதை தான் இதில் சொல்ல வராங்க. அதே போல் வந்து பாவகைகள் அது வந்து மொத்தம் எத்தனை அப்படின்னு முதற்கொண்டு 4 என சொல்லிவிட்டு தொடர்ந்தது. ஸோ அப்போ இந்த லைனை வந்து பார்த்துக்கணும். ஸோ இது வந்து தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய லைன். நம்ம தொல்காப்பியத்திலே வந்து இந்த பாவகைகள்லாம் பயன்படுத்திருக்காங்க. அதில் மொத்தம் எத்தனைன்னு சொல்லியிருக்காங்க, 4 என சொல்லிவிட்டு தொடர்ந்து அந்த வரிகள் வந்து அப்படியே செல்லுது. ஸோ இது வந்து அந்நில மருங்கின் அறமுதலாகிய இப்படிங்கிற இந்த வரிகள் வந்து எந்த நூலில் சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியத்தை சேர்ந்தது. அடுத்து செவ்வியல் இலக்கியத்தோட கட்டமைப்பு வந்து ஏதோ ஒரு அறத்தை வந்து வலியுறுத்துறதா தான் இருக்கு. அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நிறைய போயம்ஸ்ல பார்த்துருப்போம். ஏதோ ஒரு மன்னனா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஒரு ராமன் சீதை அந்த மாதிரி நம்ம காப்பியத்தில் பார்த்ததா இருக்கட்டும். ஸோ எல்லாத்துலேயுமே வலியுறுத்துறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அறம் தான். ஸோ அறத்தை தான் வந்து அங்கே பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. அதே போல் வந்து பண்பாட்டிற்கு
இலச்சினையாக. ஸோ இந்த இலச்சினையாக அப்படிங்கிறதுக்கான இந்த ஆங்கில வார்த்தையும் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் ஆஃப் கல்ச்சர் அப்படிங்கிறதுக்கு தமிழாக்கம் என்ன அப்படின்னா இலச்சினையாக, பண்பாட்டின் இலச்சினை. கல்ச்சர் அப்படின்னா பண்பாடு. ஸோ பண்பாட்டின் இலச்சினையாக, அந்த சிம்பிள் அப்படிங்கிறது சினை, அந்த சின்னம் அப்படிங்கிறத அதை வந்து குறிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நடையியல். ஸோ நடையியல் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாட்டு அல்லது கவிதையின் நடையியல் கூறுகள் ஒலிக்கோலங்களும் சொற்களிலும் புழும். ஸோ அப்போ இதுக்கு வந்து அடுத்தது சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு மொழிசார் கலை வந்து அழகியலுக்கு முக்கியமோ அதே போல வந்து நடையியல்ல வந்து நம்மளுக்கு இந்த ஒலிக்கோலங்கள் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அந்த ஒலிக்கோலங்கள் அப்படிங்கிறது நான் என்ன அப்படிங்கிறத பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நடையியல் அப்படிங்கிறது நடைபெற்றியலும் அப்படிங்கிற அந்த வார்த்தையில இருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வார்த்தை எதுல பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ஸோ கேள்வியாக்கம் 26 இன்னும் நடை நவின்றொழுகும் இன்னும் சில சொற்றொடர்களை தொல்காப்பியம். இப்போ தொல்காப்பியத்துல நடையியல்ங்கிற வார்த்தை வந்திருக்கு. ஆனால் அது அப்சல்யூட்டா அப்படியே வர கிடையாது. நடைபெற்றிருதலும் நடை நவீன்றொழுதலும் அப்படிங்கிற அந்த வார்த்தையில இருந்து வந்திருக்கு. அதுல இருந்து இப்போ மாடிஃபை ஆனது அந்த நடையியல் அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஏற்கனவே தொல்காப்பியத்துல இந்த வரிகள்ல இந்த நடைத்தே அப்படிங்கிற அந்த வெண்பா நடைத்தே அப்படிங்கிற அந்த இது எல்லாத்தையுமே முன்னையே வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த மொழிக்குள் இருக்கும் என்ன மொழிக்குள் இருக்கும் ஒரு வலிமை மிக்க ஆற்றல் கவிதைக்காக அதே போல இலக்கியத்துக்காக தன்னை வெளிப்படுத்துகிறது. அப்ப இது எதெல்லாம் ஆற்றல்னு சொல்றாங்க? இந்த பாவகையா இருக்கலாம், இல்ல வந்து அணிகளா இருக்கலாம், இல்ல வந்து இந்த கருத்துக்களா இருக்கலாம், அறக்கருத்துக்களா இருக்கலாம். இது எல்லாமே அந்த மொழிக்குள்ளதான் அடங்கி இருக்கு. ஸோ அந்த மொழிக்குள்ள அதை அடக்கி தன்னுடைய கருத்துக்களை அடக்கி வச்சிருக்கு. ஸோ அது வந்து பிற்காலத்தில் என்ன ஆகுதுன்னா வலிமை மிக்க ஆற்றலாக தன்னை வெளிப்படுத்தி அதுல இருந்து வெளிவருது. அடுத்து இப்போ எடுத்ததுமே இந்த ஒலிக்கோலங்கள்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா மொழி வந்து மொழியோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்ன? ஒலிகள் தான். ஸோ ஒலிகள்ல இருந்து தான் மொழி வந்து மனிதனால உருவாக்கப்படுது. அப்ப அதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா சமிக்கைகள், அதாவது சைகைகள் இருந்தும் அது இசை கருவிகளை ஏதோ ஒரு சவுண்ட் பண்ணி இல்லை ஏதோ ஒன்று தட்டி, ஸோ அந்த மாதிரி இசையில இருந்து தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மொழி வந்து தொடங்குச்சு. ஸோ அப்போ ஒலிக்கோலங்கள் மற்றும் சமிக்கைகள் எல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் ஒரு சைகைகள் அப்படின்னு சொல்ல. சைகைகள் மற்றும் இசையில் இதுல இருந்து தான் தோன்றியது இந்த ஒலி. அப்போ ஒளியிலிருந்து தோன்றினது தான் மொழி. ஸோ அப்போ அந்த மொழியின் அழகு தான் என்னன்னு சொல்ற வராங்க, பேரண்டத்தின் செய்தி வந்து அழகுன்னு சொல்றாங்க. அப்போ மொழினாலே அழகு அப்படிங்கறத இதுல இருந்து உணர்த்துறாங்க. அடுத்து அந்த ஓசையும் பொருளும் இணைத்து. அப்போ நம்ம ஒரு வார்த்தையை சொல்றோம், அப்போ நம்மளுக்கு என்ன அதோட அட்டாச் ஆகி வருது? ஓசை அப்படிங்கிறது அந்த வார்த்தையோட கூட வருது. அப்போ ஓசையும் பொருளும் இணைந்து நம்மளுக்கு என்னவா வருது? ஒரு கலை வடிவம் உருவாகுது. அடுத்து ஒலிப்பின்னல். ஸோ சவுண்ட் டெக்ஸ்சர் அப்படிங்கிறதுக்கான தமிழாக்கம் ஒலிப்பின்னல் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இந்த கலைச்சொற்களையும் கூடவே இந்த லெசன் படிக்கும் போது நீங்க கூடவே படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா வந்து நம்ம இலக்கணம் படிக்கும் போது ஈஸியா இருக்கும். அதே போல இந்த லெசன்ல நிறைய அந்த தொல்காப்பியத்தோட வரிகள் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வரிகளை நீங்க பாத்துக்கணும். ஏதாவது ஒரு 2 வரிகள் கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா அந்த நடையழகியல் அப்படிங்கிறது எதுல இந்த நூல்ல வந்து சங்க நூல்ல வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதே நம்மளுக்கு கேட்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வரிகள்ல வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ இதுல வந்து கசட தபர அப்படிங்கிற அந்த வல்லினமைகள் தான் அதிகமா வருது. எதை கம்பேர் பண்ண மற்ற மெல்லினம் இடையின மெய்களை வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது வல்லினம் தான் அதிகமா வந்து அந்த தொல்காப்பிய நூல்களா இருக்கட்டும் சங்க நூல்களா இருக்கட்டும் அதிகமா பின்பற்றப்பட்டது அந்த வல்லினம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இது ஃபுல்லாவே நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஸோ மீதி எல்லாம் நீங்க ஒரு வாட்டி நீங்க ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாடல் இதுவும் வந்து புறநானூறு, அதே போல இது வந்து நற்றினில் இருந்திருக்காங்க. இதுவும் புறநானூறு. நந்தை இவன் தந்தை, ஸோ நுண் தந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை அப்படிங்கிறது புறநானூற்றுல இந்த வரிகள்ல வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இந்த எந்த நூல்ல இருந்து அது எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத மட்டும் நீங்க தெளிவா பாத்துக்கோங்க. அடுத்து ஒலிக்காலம் வந்து ஒரு முக்கிய பண்பா, ஒலிக்கோலம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய சங்ககால பாடல்கள்ல ஒரு முக்கிய பண்பா இருந்துச்சு. அப்ப அதுக்கேற்ற ஒலியை வச்சுதான் அந்த இலக்கியத்தை வந்து அவங்க அமைச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சொற்புலம். சொற்புலம் அப்படிங்கிறது சொல்லில் உணர்வையும் பொருளையும் இது ரெண்டையுமே சேர்த்து தான் அந்த சொற்புலம் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு சொல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த சொல்லும் போது அந்த சொல்லுக்கான உணர்வும் நம்மளுக்கு வருது. ஸோ அதுக்கான பொருளும் வந்து நம்மளுக்கு, அப்ப அந்த எந்த உணர்வோ அதுக்கான பொருள் இருக்கும். இல்ல அப்படின்னா எந்த பொருளோ அந்த பொருளுக்கான உணர்வு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே லாஸ்ட் லெசன்ல பார்த்தோம், எந்த வார்த்தையை வந்து நம்ம அழுத்தி உச்சரிக்கிறோமோ அதுக்கான விடை வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான உணர்வு வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த சொற்புலத்துல சொல்ல வராங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன பொதிந்து கிடக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சொல்லில் வந்து ஒரு கலை உணர்வு தெரியுது. அது எவ்வளோ அந்த எந்த காலத்தில் பேசுகிறாங்களோ அவங்களோட பண்பாடு நம்மளுக்கு தெரிய வருது, வரலாறு தெரிய வருது, அதே போல் அரசியல், இது எல்லாமே பொதிந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எது கலை, பண்பாடு, வரலாறு, அரசியல் இது எல்லாமே பொதிந்து கிடைக்கிறது இதில் இந்த சொற்புலத்தில். இந்த சொல் எல்லாமே நம்ம எதில் தான் பார்க்குறோம்? மொழிகளில் தான் பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முல்லைக்கலியில் வந்து
காளைகள் பல இனங்கள் வந்து காட்டுகிற சொற்கள் வந்து நிரம்பிய எந்த பாடல்ல எந்த சொற்கள் அதிகமாக நிறைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். முல்லை கலியில வந்து எதுக்கு ரிலேட்டடான சொற்கள் அதிகப்படியா இருக்கு, காளைக்கு ரிலேட்டடான சொற்கள் வந்து அதிகப்படியா வந்திருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கி ராஜநாராயணன் அவர் வந்து கிடை என்னும் குறுநாவலில் ஆடுகள் அடையாளங்கள் பல பெயர்கள் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. ஸோ லாஸ்ட் லெசன்ல பார்த்தோம் ஒரு கிளைக்கு வந்து எத்தனை பேர் இருக்குது, ஒரு இலைக்கு எத்தனை பேர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு லெசனில் ஃபுல்லாகவே டீட்டெயிலாக பார்த்தோம். சொற்கள் அப்படிங்கிற லெசனில் ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ அதே போல் தான் இந்த முல்லைக்கலியில் காளைகளை பற்றின அதிகமான பெயர்கள் வந்து அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல் ராஜநாராயணனோட கிளை அப்படிங்கிற அந்த குறுநாவலில் ஆடுகளை பற்றின அடையாளங்கள் வந்து வெவ்வேறு பெயர்களை சொல்லி ஒவ்வொரு ஆட்டுக்கும் இந்த மாதிரியான பெயர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மொழி அப்படிங்கிறது சொல்வளம் நிரம்பியது. எந்த மொழி? தமிழ் மொழி அப்படிங்கிறது. அப்போ ஒரு இதுக்கே சில பல அடையாளங்களுக்காக நம்ம வெவ்வேறு பெயர்களை ஒரு வார்த்தைக்கு நம்ம வந்து வச்சு வழங்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இதுக்கு தனிச்சொற்கள் நிறைந்ததாகவும் இருக்கு, ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் அந்த வார்த்தைக்கு பொருளுக்கு நிறைந்ததாகவும் இருக்கு, அதே போல சொல்வளம் நிறைந்ததாகவும் இருக்கு இந்த தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாங்க. அதே போல தமிழ்ல இருக்கக்கூடிய சில தொகை மொழிகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்றாங்க. தொகைமொழி வைகுறு, விடியல், கன்னி, விடியல், அதே போல புல்லெண், மாலை, நல்லெண் இதெல்லாமே வந்து தொகை மொழிகளின் பெயர்கள். ஸோ ஒரு வாட்டி நீங்க படிச்சுங்க. பனி நீர் அப்படிங்கிறதும் ஒரு தொகை மொழிகள். எதுல இருக்கக்கூடியது? தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு தொகை மொழி. அதே போல வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கான தமிழாக்கம் வந்து தொகைநிலை. இப்போ இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா சங்க இலக்கியத்தில் வந்து இப்போ நம்ம நிறைய பண்பு பார்த்துட்டு வரோம். என்னென்ன பண்பு பார்த்துருக்கோம்? சொற்புலம் ஒரு பண்பாக இருந்திருக்கு. அதே போல் வந்து ஒளி சார்ந்தது வந்து ஒரு பண்பாக இருந்திருக்கு. அதே போல் வந்து கலை வந்து மொழிசார் கலை ஒரு பண்பாக இருந்திருக்கு. ஒளிக்கோலங்கள் ஒரு சிறந்த பண்பாக இருந்திருக்கு. அதே போல் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த சிறந்த பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தொகைநிலை, காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஸோ இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியும் வந்து சங்க நூல்கள் வந்து எழுதப்பட்டிருக்கு. அப்போ அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் வந்து எச்சவியல் பேசுகிறது. ஸோ எந்த பார்ட்டில் வந்து தொல்காப்பியத்தில் வந்து இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸை பற்றி அதிகமாக பேசப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எச்சவியல் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் அந்த தலைப்பில் வந்து இது அதிகமாக பேசப்படுது. அப்போ இந்த தொகைநிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நீர் படுகின்ற அல்லது நீர் பட்ட அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கான அர்த்தங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நீர் எந்தெல்லாம் படுதோ அந்த இடம் வந்து பசுமையான களமாக இருக்கும் அப்படிங்கிறது. களம் அப்படிங்கிறது நிலம். ஸோ அப்போ அந்த இடம் அப்படின்னு பொருள். அப்போ பசுமையான இடமா இருக்கும் நீர் படுகின்ற இடமெல்லாம். அதே போல வந்து நீர் பசுங்கலம் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்ப நீர் படுகின்றன்னு சொன்னோம். அதே போல இந்த நீர் படுகின்ற அல்லது நீர் பட்ட அப்படிங்கிறது இது வந்து தொகாமல் வருகிறது. ஸோ தொடர் மொழியில வந்து தொகாமல் வரும் மொழி. அதே போலங்க நீர் படுகின்ற இத நீர்படு பசுங்கலம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து தொகை மொழியா மாறுகிறது. அப்ப நீர் படுகின்றனா அது தொகாமல் வருகிறது. நீர் படும் பசுக்களம் அப்படின்னு வரும்போது அது தொகை மொழியா மாறுது. ஸோ இந்த மாதிரி நம்ம தொகை மொழி என்பது செறிவாக்கப்பட்ட ஒரு வடிவமைப்பு. அப்ப இந்த தொகா நிலை இருக்கு, தொகை நிலை இருக்கு, தொகை மொழியும் இருக்கு. அப்ப இந்த தொகை நிலை அப்படிங்கறத நம்ம என்னன்னு சொல்றோம்? காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு இந்த செறிவாக்கப்பட்ட அப்ப பிரிசிஷன் அப்படிங்கிறதுக்கான தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா செறிவாக்கப்பட்ட. ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கிய கூறாக இருந்திருக்கு. எதில் நம்மளுக்கு இந்த செவ்வியல் இலக்கிய இந்த அழகியல்ல வந்து ஒரு முக்கிய பண்பாக இருந்திருக்கு. இதெல்லாமே வந்து சங்ககால இலக்கியத்தில் பயன்படுத்தப்பட்ட வந்து ஒரு இது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான கலைச்சொற்கள் மட்டும் பார்த்துக்கோங்க இங்க. ஸோ பர்பட் அப்படிங்கிறதுக்கான வாசிப்போருடைய உளப்பாடாக இருக்கிறது தான் வந்து இந்த பர்பட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல மரித்தாக்கம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறதுக்கான தமிழ் தூயதில் நம்ம என்ன சொன்னால் மரித்தாக்கம். ஸோ மாறுதல் அடையுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் வந்து உரைநடை வழக்கு, பேச்சு வழக்கு உள்ளிட்ட இயல்பு வழக்கில் ஸோ நம்ம வந்து தொடரமைப்பு அப்படிங்கிறது நம்ம ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து எழுவாய் இருக்கும், பயனிலை இருக்கும், சைபடு பொருள் இருக்கும். ஸோ இதுதான் வந்து தொடரமைப்பு. அப்போ தொடரமைப்பு அப்படின்னா என்ன இருக்கும்? எழுவாய் பிளஸ் சைபடு பொருள் அப்படின்னா அது வந்து நம்ம ஒரு தொடர் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் அமைப்பு பிளஸ் பயனிலை என்று வருவதே மரபு. ஸோ அப்போ அதில் எப்படி சங்ககால நூல்கள் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைப்பு கூட்டல் பயனிலை இதுதான் வந்து வந்திருக்கும். அப்போ ஒரு தொடரமைப்பு அப்படின்னா எழுவாய் பிளஸ் சைபடு பொருள் அல்லது அது வந்து இப்படியும் வரலாம். ஒரு சென்டென்ஸ் அப்படிங்கிறது எழுவாய் பிளஸ் சைபடு பொருள்னு வரலாம். அப்படி இல்லைன்னா அமைப்பு பிளஸ் பயனிலை அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம உருவாக்கலாம். அதே போல வந்து கவிதை மறுதலை தொடர்பு அப்படிங்கிறது தான் இதை நம்ம சொல்றோம். ஸோ இந்த கவிதை மறுதலை தொடர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொய்டிக் இன்வர்ஷன், அந்த இன்வர்ஷன் டெக்னிக். அப்போ நம்ம நேராகவும் சொல்லலாம், ரிவர்ஸ்லையும் சொல்லலாம். அதுதான் இந்த ரெண்டும், எழுவாய் பிளஸ் சைபடு பொருள், அதே போல அமைப்பு பிளஸ் பயனிலை. ஸோ இந்த மெத்தட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மறுதலை தொடர், கவிதை மறுதலை தொடர் அப்படிங்கிறதுக்கான ஆங்கில வார்த்தை வந்து பொய்டிக் இன்வர்ஷன்.
அடுத்து நம்பி நெடுஞ்செழியனோட சாவு சடங்கு வந்து இந்த வரிகள் வந்து எதுல இருந்து இருந்திருக்குன்னா புறநானூறுல இருந்து வந்திருக்கு. இதுல என்ன சொல்லுவாங்கன்னா முருவாளர் அப்படிங்கிறவர் வந்து நம்பி நெடுஞ்செழியனோட சாவு சடங்கை வந்து இந்த வரிகள்ல வந்து பாடியிருப்பாரு. இது வந்து கொஞ்சம் சர்ச்சைக்கு உள்ளனவாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதனால் அப்படி சொல்றாங்க அப்படின்னா இதுல மீதி இருக்கக்கூடிய 20 அடிகள் எல்லாமே வரிசையா திட்டமிட்டு எப்படி எழுவாய் வரணும், செயல்படு பொருள் வரணும், அதே போல அமைப்பு பயனிலை எப்படி வரணுமோ அந்த மாதிரி ஒரு ஆர்டரா போகும். இந்த இதை மட்டும் ஒரு சர்ச்சைக்குரியவா அது வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் போடுறவோட செகண்ட் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஏற்றத்தாழ்வோட கொஞ்சம் மாற்றி வந்து இதில் பாடியிருப்பாங்க. வரிசையாக திட்டமிடப்பட்டு நேர்படவும் செல்கின்றன. எது மீதி இருக்கக்கூடிய 20 அடிகள். பட் இந்த சாவு சடங்கு மட்டும் கொஞ்சம் மாற்றி இது பண்ணியிருந்திருக்காங்க. அது வந்து எப்படி தொடங்குது அந்த வரிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொடியுடைய தோல் மணந்தனன் அப்படிங்கிற அந்த வரிகளா வந்து தொடங்குது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த தொடங்கக்கூடிய வரிகள். தொடையுடைய தோல் மணந்தனன் அப்படிங்கிற அந்த வரிகளோட இந்த பாடல் வந்து தொடங்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இது வந்து இப்படி வந்து இது வந்து நம்ம ஒரு 4 பண்பு தான் பார்த்தோம். ஒளி மரபு, அதே போல வந்து நடை அழகியல், அதே போல அழகியல் வந்து இந்த மாதிரி ஒரு 4 பண்பு. மொத்தம் எத்தனை பண்புகள் வந்து வரிசைப்பட்டு தொகுத்திருக்காங்க அப்படின்னா 18 பண்புகளை வந்து வரிசைப்பட்டு நம்மளுக்கு வந்து தொகுத்திருக்காங்க. ஸோ அதுக்குள்ள வந்து ஒரு சிலதெல்லாம் ஆங்கு செய்பவன் எல்லாம் செய்தன், அதே போல வந்து இந்த மாதிரியான இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த அழகியலில் வந்து கொடுத்துருக்கிறது. ஸோ மொத்தம் எத்தனை பண்புகள்? 18 பண்புகள். எத்தனை அடிகள் வந்து இந்த இதில் இது மாற்றி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 20 அடிகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து இதை எழுதினவர் வந்து தீசு நடராசன் அப்படிங்கிறவர் தான் இந்த உரைநடை வந்து எழுதியிருப்பார். இது தமிழ் அழகியல் என்ற நூலிலிருந்து சில பகுதிகள் மட்டும்தான் எடுத்து நம்மளுக்கு தரப்பட்டிருக்கு. அதே போல் வந்து இவர் வந்து எதை வந்து தமிழுக்கு அறிமுகப்படுத்தியிருப்பாருன்னா திறனாய்வு கலை அப்படிங்கிற ஒரு கலையை வந்து தமிழுக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருந்தவர் வந்து தீசு நடராசன். அடுத்து மட்டும் இல்லாமல் இவர் வந்து மதுரை காமராசர் மற்றும் போலாந்து நாட்டில் வந்து இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வந்து இவர் 3 பல்கலைக்கழகம் கொடுத்துருக்காங்க. ஒன்று மதுரை காமராசர், இன்னொன்று வந்து போலாந்தில் இருக்கக்கூடிய வார்சா பல்கலைக்கழகம், இன்னொன்று வந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மனோன்மணியம் பல்கலைக்கழகம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். இந்த 3 பல்கலைக்கழகத்திலேயே இவர் பேராசிரியரை வந்து ஒர்க் பண்ணியிருந்திருப்பாரு. அதே போல இவர் வந்து இவரோட ஒர்க்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம்னா கவிதை ஒன்று மொழி, அதே போல திறனாய்வு கலை, தமிழ் அழகியல், தமிழின் பண்பாடு போன்ற பல நூல்களை வந்து இவர் வந்து எழுதியிருப்பாரு. யாரு? தீசு நடராசன். ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஒரு லெசன் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்தது அதே போல 12th கவர் ஆகக்கூடிய இலக்கியத்தின் மேலாண்மை அப்படிங்கிறது இறையன்பு எழுதியிருப்பாரு. ஸோ இந்த லெசன்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் கவர் ஆகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதே போல நீங்க நம்ம தமிழ் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து மெசேஜ் பண்ணலாம். ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் 3 monthsல உங்களுக்கு போர்ஷன்ஸோட கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். அதுக்கு உங்களுக்கு 7 மட்டும் உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ டோட்டலா 20 டெஸ்ட் பிளான் பண்ணிருக்கோம், இன்க்ளூடிங் ரிவிஷன் மட் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டும் இதில் இன்க்ளூட் ஆயிரும். ஸோ மறக்காம இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே முன்கூட்டியே உங்களுக்கு டெஸ்ட்டுக்கும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே போல உங்களுக்கு 3 monthல 3 கிளாஸஸும் நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இலக்கியத்தின் மேலாண்மை 12th கவர் ஆகக்கூடியதை நம்ம பார்ப்போம்.